அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் மிளகும் இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது உடனடியா தீரும்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் துன்பங்களும் உடனடியா தீரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லயும் நமக்கு 9/9ங்கிற சேர்க்கை வரும். இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்கு உகந்த நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. தேய்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல கால பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் தூள் தூள் ஆகும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. பொதுவா தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல ராகு கால நேரத்துல பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு. இந்த டைம்ல உங்களால முடியும்னா சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல அற்புதமான அபூர்வமான சேர்க்கைகள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு நமக்கு வைகாசி மாசம் 6ஆம் தேதி. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. இது தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் 520. அந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இருக்கிறது மே மாசம், அதாவது 5வது மாசம். நாளைக்கு தேதி 20. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு அஷ்டமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கையும் நாளைய நாள்ல இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. நாளைக்கு நமக்கு இருக்கிறது அஷ்டமி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அதே மாதிரி நாளைக்கு தமிழ் தேதி 6. அந்த வகையில 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம கேட்கக்கூடிய வரம் நமக்கு உடனடியா கிடைக்கும். அதுலயும் தேதியிலேயே இந்த மாதிரியான அமைப்பு வர்றது பிரபஞ்சமே இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. அந்த வகையில நாளைய நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட அபூர்வமான நாள்ல கல்லுப்பையும் மிளகையும் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிரிகளோட தொல்லை இருந்தாலும் சரி, நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா 8 மிளகு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டம்ளரை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுல நிரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், ஆத்து தண்ணீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணீரை யூஸ் பண்ணிக்கோங்க. மழை தண்ணீர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்க வீட்டுல சாதாரணமா வரக்கூடிய போர் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ராகு கால நேரம், அதாவது மத்தியானம் 3 மணியில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. கொஞ்சம் இறுக்கமா மூடிக்கிட்டு இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும், கால பைரவர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீருக்குள்ள இந்த கல்லுப்ப போடுங்க. இந்த மாதிரி கல்லுப்ப போடும்போது இந்த கல்லுப்பு தண்ணீர்ல கரையிற மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும், கடன் பிரச்சனையும், எதிரிகளோட தொல்லையும் இந்த தண்ணீர்ல கல்லுப்பு கரையிற மாதிரி கரைஞ்சு போகுதுன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கல்லுப்ப தண்ணீர்ல நீங்க கொட்டி விட்டுருங்க. அடுத்ததா 8 மிளக உங்க கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மிளகையும் நீங்க அந்த தண்ணீர்ல போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு காரணமான கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த தண்ணீர்ல மிளகோட சேர்த்து இறங்குறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே கூட நீங்க போடலாம். இந்த மாதிரி 8 மிளகையும் ஒவ்வொரு மிளகையும் தனித்தனியா நீங்க போடுங்க. ஒவ்வொரு மிளகையும் போடும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க அந்த தண்ணீர்ல மிளக போடுங்க. இதுக்கப்புறமா இந்த டம்ளரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். குழந்தைங்க கைப்பட்டு கால்பட்டு தட்டி விடாத ஒரு இடமா பார்த்து வச்சுக்கோங்க. மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில இந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய மிளகை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த தண்ணீரையும் அந்த மிளகோட சேர்த்து உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துல நீங்க ஊத்தி விட்டுறலாம். அபூர்வ சக்தி நிறைஞ்ச நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும், கடன் பிரச்சனையையும் தீர்றதுக்கான வழிய கண்டிப்பா காமிக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.